இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேகருடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பயம். எல்லாவற்றிற்கும் ஒரு பயம். எப்பொழுதும் பயந்து பயந்து என்னாகுமோ, என்ன நடக்க போகுதோ, என்ன வருமோ, எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்ன ரிசல்ட் வரப்போகுதோ, ஒரு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், என்ன ரிசல்ட் வரப்போகுதோ, என்னாக போகுதோ, ஒரு வியாதி ஸ்கேன் எடுத்திருக்கிறோம், இல்லை ஏதோ டெஸ்ட் கொடுத்துருக்கோம், என்ன ரிசல்ட் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம். நாளைக்கு என்ன செய்ய போகிறனோ, இது எப்படி நடக்க போகுதோ, என் பிள்ளை வாழ்க்கை என்னாகுமோ, பல விதமான பயம். இந்த காரியம் எப்படி நடக்குமோ, எப்பொழுதும் மனிதர்கள் ஏதோ ஒன்றை சிந்தித்து வரும் காலத்தை குறித்து பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முழு வேதாகமத்தில் 365 இடத்துல பயப்படாதே என்கிற வார்த்தை இருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, 365 இடத்துல பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாதே. ஏன் பயப்படாதே? நான் உன் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கொள்வேன், நான் நடத்துவேன், நான் உன்னை அதிசயமாக நடத்துவேன் என்பதாகத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையை நினைத்து பயந்து பயந்து பயந்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எது வரைக்கும் இருப்பேன்? உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன், மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன் என்பதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஆகையால் உங்கள் மனதிலே ஏதாகிலும் பயம் இப்பொழுது இருக்குமானால் அதெல்லாம் விட்டுவிடுங்கள். தேவனாகிய கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். இந்த தேவன் உங்களை நடத்துவாருங்க, நிச்சயமாக அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற பிள்ளைகள் அநேகர் எங்களிடத்தில் ஜெபிக்கும்படியான ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள், ஃபோன் மூலமாக தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுது ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபித்துவிட்டு இன்றைக்குரிய ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை எங்கோ ஒரு இடத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை வழக்கமாய் தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். எங்களிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாய் பார்த்து வருகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னுமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், ஆமென், யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். யூடியூப் சேனல் மூலமாக, டிவி சேனல் மூலமாக, உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிமிடம் அவருடைய வாழ்க்கையில என்ன பயத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிடம் அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். குடும்பங்களில் இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். வியாதிகள் சுகமாக அடையட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும், கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும், குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், திருமண தடைகள் மாறட்டும், கற்பத்தின் கனி உண்டாகட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட மிகப்பெரிய அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே
எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறார், இல்லாவிட்டால் எல்லாமே நன்மைக்காகவே செய்கிறார் என்கிற செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு காணப்படலாம். இல்லை, எல்லாமே எனக்கு கெட்டதாக நடக்குதே, எல்லாமே எனக்கு தீமையாக நடக்குதே, எல்லாமே வாழ்க்கையில் கெட்டதாகவே இருக்குதே பாஸ்டர், எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக இருக்குதே பிரதர் அப்படி நீங்கள் சொல்லுவாங்க இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லவே இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே செய்கிறார். அவர் நன்மைக்காகவே செய்கிறாருங்க. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில், ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்காகவே நடக்கிறது, இல்லாவிட்டால் அது நன்மையாகவே மாறுகிறது, இல்லாவிட்டால் நன்மைக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறது என்பதாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம தேடுறவங்களா இருந்தா, கர்த்தரை நம்புகிறவர்களா இருந்தா, தேவனுடைய பிள்ளைகள் என்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே மாறுகிறது. எவ்வளோ பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தீமையை கூட நன்மையாக மாற்றி விடுவாருங்க. நீங்க சொல்லுவீங்க, எப்படிங்க பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கேன், இது எனக்கு நன்மைக்காகவா? நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை என்றால், தேவனை நேசிக்கிறவர்கள் என்றால், தேவனிடத்தில் அன்பு கொள் என்றால், உங்களுக்கு இன்றைக்கு காணப்படுகிற இந்த கடன் பிரச்சனை கூட நன்மையாகவே மாறும், நன்மையாகவே மாறும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கெடுதல் செய்வதே இல்லை. தேவன் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தீமை செய்வதே இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் யார்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து விடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, பிரதர், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் யாரோ இந்த செய்தி என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த மதத்தை சார்ந்துள்ள இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி விடுவீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்க வாழ்க்கையிலே தீமை வர வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சிட்டாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். வசனம் பாருங்க, ரோமர் 8 அதனுடைய 15வது வசனத்திலே, ரோமர் 8:15 பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் பாருங்க, அவரை விசுவாசித்தோம், தேவன் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னா நமக்கு ஒரு உறுதி இருக்குது பாருங்க, நாம யாருன்னா தேவனுடைய பிள்ளை.
தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தேன், அவருடைய பிள்ளையானே, அவர் அதை உறுதிப்படுத்தும்படி, என் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தும்படி அவருடைய ஆவியே எனக்கு கொடுத்து, அந்த தேவ ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்தபடியால் நான் தேவனுடைய பிள்ளை என்பது எனக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:17 சொல்லுகிறதை பாருங்கள். ரோமர் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, நாம் கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இந்த வார்த்தையை பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைனா சுதந்திரவாளி என்ற அர்த்தம். நான் தேவனுடைய பிள்ளை என்றால் சுதந்திரவாளி, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளி, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளி. நான் தேவனுடைய பிள்ளை என்றால் நான் தேவனுடைய சுதந்திரவாளி. நான் தேவ பிள்ளை என்றால் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒருபோதும் தீமை செய்வதே இல்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீண்டும் பயப்படுகிற ஆவியை நீங்கள் பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளைன்னா எதை நினைச்சு நான் பயப்பட வேண்டியது இல்லை. ஐயோ நாளைக்கு என்னாகுமோ, இது என்னாகுமோ, என் பிள்ளை என்னாகுமோ, எப்படி நடக்க போகுதோ, என்ன வருமோ, ஐயோ இப்படி நடந்துட்டே, இப்படி நடந்தா அப்படி எல்லாம் வரும், இது வந்தா அது வந்துருமே, இது நடந்தா அது நடந்துருமே, இப்படி உலக மனுஷனை போல நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நான் அடிமை அல்ல, நான் இப்போ தேவ பிள்ளை. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுகிறார். பாருங்க, நான் தேவ பிள்ளைன்னா என் வாழ்க்கையில கெட்டது நடக்க வாய்ப்பே இல்லை, கெடுதல் நடக்க வாய்ப்பே இல்லை, தீமை நடக்க வாய்ப்பே இல்லை, பொல்லாப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க? ஒரு வியாதியோடு இருக்கிறேன், ஒரு கடனோடு இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், உபத்திரவத்தோடு இருக்கிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில நன்மையா? இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த கஷ்டம், இந்த கடன் நீங்கள் தேவ பிள்ளை என்றால் நன்மையாகவே மாறும். நிச்சயமாக நன்மையாக மாறும். இன்றைக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுப்பது போல, இன்றைக்கு அது ஒரு பிரச்சனையை கொடுப்பது போல, இன்றைக்கு அது ஒரு வேதனையை கொடுப்பது போல உங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்னும் சில காலத்தில் கொஞ்ச கால உபத்திரவம், இந்த கொஞ்ச காலம் முடியும் பொழுது அது உங்களுக்கு நன்மையாக மாறும். வசனம் சொல்லுது, நீங்கள் பாடுபட்டால் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகத்தில் சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனை, அது ஒரு பெரிய மகிமையை கொண்டு வர போகுதுங்க. வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்கள் இனி வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு ஒப்பாக இருக்காது. அதனால இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்து மனம் சோர்ந்து போகாதீங்க. இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள் உங்களை எங்க கொண்டு போகும்னா ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு போகும், செழிப்பான இடத்திற்கு கொண்டு போகும், நன்மையான இடத்திற்கு கொண்டு போகும், மிகவும் கனமான இடத்திற்கு கொண்டு போகும். இன்றைக்கு இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல இது ஒரு கெட்டது போல உங்களுக்கு தெரியுது, இந்த வியாதி ஒரு கெட்டது போல தெரியுது, இந்த கடன் ஒரு கெடுதல் போல தெரியுது, இந்த பிரச்சனை ஒரு தீமையை போல தெரியுது. ஆனா இந்த பிரச்சனை உங்களை நடத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் பாருங்க. அது ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருக்கும். அன்றைக்கு தான் விளங்கும், இந்த வியாதி வந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தது, இந்த கடன் வந்ததுனால தான் இந்த நன்மை எனக்கு வந்தது, இப்படி ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்ததுனால தான் இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்தது என்பதை அன்றைக்கு அறிவீர்கள். ஆனா இவ்வளவு காலம் நீங்கள் அனுபவித்த பாடுகள் பாருங்க, அது வரப்போகிற நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒப்பானது அல்ல. இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை பார்க்கலாம், பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள்.
உதாரணத்துக்கு பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கை எடுத்து பாருங்க. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து அவனை கொலை செய்யும்படி திட்டம் பண்ணி அப்புறம் குழியில தூக்கி போட்டு விற்று இஸ்மாவேலருக்கு விற்று எகிப்து கொண்டு போகப்பட்டு அங்கே அடிமையாக்கப்பட்டு வீட்டுக்கு வேலைக்காரனாகிறான் பாருங்க. இன்னும் அங்கே இந்த பொய் குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். சிறைச்சாலையிலே 13 வருடம் விலங்குகளில் மாட்டப்பட்டு இரும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறான். பாருங்க, வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டம். 13 ஆண்டுகால நெருக்கம், உபத்திரவம், வேதனை. இது எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா எகிப்தின் அதிபதி என்கிற நிலையிலே கொண்டு போய் நிறுத்தினது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்படாம அவனை குழியில தூக்கி எறியாமல் அல்லது அவனை விற்காமல் இருந்திருந்தால், அவன் சிறைச்சாலையிலே அடைபடாமல் இருந்திருந்தால் இந்த மகிமையான பெரிய ஆசீர்வாதம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. ஆனால் அந்த வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது, அந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது என்ன தோணும்? ஐயோ, எவ்வளோ கஷ்டம் எனக்கு, எவ்வளோ பிரச்சனை எனக்கு, எவ்வளோ வேதனை எனக்கு, எவ்வளோ பாடு எனக்கு. ஆனால் அந்த கஷ்டம் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த போது பாருங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால், தேவனிடத்தில் அன்பு கூறுகளானால் உங்க வாழ்க்கையில் இந்த தீமை ஒரு நன்மைக்காகவே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபத்திரவம் நன்மையாக மாறும். இந்த வேதனை உங்களை நன்மைக்கு நேராக நடத்தும், நிச்சயமாக நடத்தும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்முடைய சபை ஊழியங்களில் அநேக பிள்ளைகளின் இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த கஷ்டம் வரலன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டேன், சபைக்கு வந்திருக்கவே மாட்டேன், அதே பழைய பாவத்தோடையே வாழ்ந்து செத்து போயிருப்பேன், அல்லது பாரம்பரியத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். இந்த கடன் வந்ததுனால தான், இந்த வியாதி வந்ததுனால தான், இந்த நெருக்கங்கள் வந்ததுனால தான் நான் தேவனை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுவார்கள். தாவீதும் கூட அப்படி சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை அறிந்து கொண்டேன் என்பதாக. அப்ப நம்ம வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் அது நன்மையாகவே மாறும், நன்மையாகவே அது இருக்கும். தேவன் அதை நன்மையாகவே மாற்றுவாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்கிற பட்டணத்துக்கு வருகிறார்கள். அவங்க கானானுக்கு போக வேண்டும் பாருங்க. எரிகோ மிக உயரமான பட்டணமா இருக்கிறது. அதை சுற்றிலும் பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பார்க்கிறாங்க, இந்த மதில் மட்டும் இல்லைன்னா நம்ம சுலபமாய் கடந்து போயிருப்போமே, இந்த மதில் நமக்கு ஒரு கெடுதலாக இருக்கிறது பாருங்க. அந்த அலங்கம் அவர்களுக்கு ஒரு தீமையா இருக்குது. அந்த அலங்கம் தான் அவங்களுக்கு பிரச்சனை, இல்லைன்னா அவர்கள் இதை கடந்து போயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனா பாருங்க, 7வது நாள் தேவன் அந்த மதில் சுவரை இடித்து போட்டார். அந்த பெரிய அலங்கம் இடிந்து அப்படியே சரிந்து முன்பதாக விழுந்தது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மதில் இடிந்து விழுந்தது, அந்த மதில் கற்கள் வழியாகத்தான் மேலே ஏறி எரிகோ பட்டணத்தை பிடித்தார்களாம். அந்த தடையா இருந்த மதில் சுவர் இப்பொழுது படிக்கட்டுகளாக மாறியது. எதை தீமையா பார்த்தாங்களோ அந்த மதிலே அவர்களுக்கு நன்மையாக மாறி அவர்கள் சுலபமாக ஏறி போய் அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றால், அவரை நேசிக்கிறவர்கள் என்றால், அவரை பற்றி பிடித்தவர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில தீமையும் நன்மையாகவே மாறும். ஆண்டவருடைய வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 85 அதனுடைய 12 சொல்லுகிறது. சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை தருவார் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தையை பாருங்கள், சங்கீதம் 31:19. சங்கீதம் 31 சங்கீதம் அதனுடைய 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரர்களில் உம்மை தேடுகிறவர்களுக்கு, உம்மை நம்புகிறவர்களுக்கு, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை கவனிங்கள், கர்த்தர் நமக்கு எதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான்? மிக பெரிய ஒரு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக தீமையை ஏற்படுத்தி வைக்கல. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த தீமை நடக்க வேண்டும், இந்த கெடுதல் நடக்க வேண்டும், இந்த ஆபத்து வர வேண்டும் அப்படின்னு கர்த்தர் வைக்கவே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை என்றால் கர்த்தர் எனக்கு எதை வைத்திருக்கிறார் என்றால் விசேஷித்த நன்மையானதை வைத்திருக்கிறான். மிகவும் பெரிய நன்மையை தேவன் எனக்காக வைத்திருக்கிறான்.
மிகவும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே எனக்கான ஒரு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இனி உண்டு பண்ண வேண்டியது இல்லை, எனக்காக அவர் உண்டு பண்ணி விட்டார். எனக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டான். அந்த நன்மைக்கு நேராகவே தேவன் என்னை நடத்துகிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நடத்துகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் எகிப்தின் அதிபதியாக மாற வேண்டும். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வந்து பணிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களை பார்க்க அவன் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் யோசேப்பு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டான். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதை 30வது வயதிலே பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, 30வது வயதிலே பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அவன் பிறந்த நாள் முதல் அந்த 30வது வயதில் அவன் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான தீமை நடந்தது, கெடுதல் நடந்தது, ஆபத்துகள் நேரிட்டது, பெரிய வேதனையான நாட்கள் கடந்து வந்தது. அது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில அவனை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்க அந்த நன்மைக்கு நேராகவே அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைத்தது. இதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆழமான சத்தியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் உங்க வாழ்க்கையில தீமைக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையில நடப்பது கெடுதல் போல, தீமை போல இன்னைக்கு தெரிஞ்சாலும் அந்த தீமை நன்மையாக மாறும். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும்? வேதம் சொல்லி கொடுக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ. யோவான் 1ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான். பாருங்க, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அவர்தான் கடவுள், அவர்தான் இரட்சகர். இயேசுதான் என் தேவன், எனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்த தெய்வம். இயேசு சாதாரண மனிதன் அல்ல, அவர் இரட்சகர். மனிதனை மீட்பதற்காக மனிதனாகவே இந்த உலகத்தில் இறங்கி வந்த தெய்வம், மனிதனை மீட்கிற இரட்சகர், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு என்பவர் யார்? அவர் சாதாரண மனிதன் அல்ல. இயேசு மனுகுலத்தின் பாவத்தை போக்கும்படி வந்த இரட்சகர். இயேசு இரட்சகர் என்பதை எந்த மனுஷன் நம்பி இயேசுவின் சிலுவை மரணத்தை, இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தை நம்புகிறானோ அவனை அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ சும்மா நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா சொன்னாங்க இயேசு தான் கடவுள் என்பதற்காக நான் தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய பிள்ளையாக முடியாது. நான் அவரை அறிந்து, அவரை ருசித்து, அவரை விசுவாசித்து, உண்மையிலே இவர் இரட்சகர் தான், உண்மையிலே இவர் கடவுள் தான், உண்மையிலே இவர் மீட்பர் தான், உண்மையிலே என் பாவத்தை போக்கும் பரிகாரி தான் என்று அவரை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அவர்தான் இனி என்னுடைய கடவுள், வேறு யாரும் என்னுடைய கடவுள் அல்ல, இயேசுதான் என்னுடைய கடவுள் என்று உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் சுதந்திரராய் மாறிவிடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாகவே மாற்றுகிறார், நன்மையாகவே செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தீமை வரப்போவதே கிடையாது. இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நான் சும்மா சொல்ல, நான் ஜீசஸ் ஐ லவ் யூ, நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு இயேசுதான் ரொம்ப பிடிக்கும், நான் இயேசுவை தான் ரொம்ப நேசிக்கிறேன், இப்படி சும்மா சொல்லலாம். நம்ம சும்மா வாயில் சொல்வது இல்லைங்க. உண்மையிலே நாம் தேவனை நேசிக்கலை மாற வேண்டும். அப்படி அர்த்தம் என்ன? வாழ்க்கையிலே அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எப்பொழுதும் அவருக்கு முதலிடம், எல்லாவற்றிலும் முதலிடம். காலையில் எழும்புறோம்னா வேலை அவருடைய சமூகத்தில் போய் இருப்பது. அவருடைய வசனத்தை
வசனத்தை படிப்பது, ஜெபிப்பது, அதுதான் உண்மை ஆண்டவரை நேசிப்பதுக்கான அடையாளம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். அன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தருடைய சமூகத்துல போகாம நான் எதையும் செய்வதில்லை என்கிற உறுதி, அதுதான் கர்த்தரை உண்மையாக நேசிப்பது, அவருக்கு அன்பு கூறுவது, அவருடைய வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்பது. இயேசு இப்படி சொல்லியிருக்கிறான், இப்படிதான் வாழ வேண்டும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு தேவனுடைய வசனத்தை அறிந்து, தேவனுடைய வார்த்தையை அறிந்து, அந்த வார்த்தையின்படி நடப்பது தான் உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, முதலிடத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஸ்தானத்தை வேற யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது. சிலர்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பாங்க, கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகாத வரைக்கும் ஆண்டவர் நேசிப்பாங்க. திருமணம் ஆனவொன்னே கணவன் நேசிப்பாங்க அல்லது மனைவி நேசிப்பாங்க. நான் கணவனை அல்லது மனைவி நேசிக்க கூடாது என்று சொல்லலை, கணவனை நேசிங்கள், மனைவியை நேசிங்கள், ஆனால் தேவனை நேசிப்பதை விட்டு விடாதிருங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது முக்கியம், அன்பு கூறுவது முக்கியம். சிலர்லாம் வாழ்க்கையில் பிள்ளை கற்பத்தின் கனியை காத்திருப்பாங்க, குழந்தை கிடைச்ச உடனே ஆண்டவரை ஆராதிப்பது இல்லை, ஜெபிப்பது இல்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை, அப்புறம் ஃபுல்லாக குழந்தை, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கணவன், மனைவி, வேலை கிடைக்காத வரைக்கும் கர்த்தர், வேலை கிடைச்ச உடனே வேலை, இப்படியே வாழ்க்கை போயிடும். அன்பு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், தேவனிடத்தில் இருந்தது அப்படியே மாறும். ஒரு காலத்தில் ஆண்டவர் நேசித்து ஆலயத்துக்கு ஓடோடி வந்து முதலாக வருவான், ஆலயத்தை தூப்பான், பெருக்குவான், கூட்டுவான், ஜெபிப்பான், ஆராதிப்பான், ஊழியத்துக்கு வருவான், அதை செய்வான், இதை செய்வான். ஆமாம், கர்த்தர் அதை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு வேலையை கொடுப்பார், அல்லது திருமண காரியத்தை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்புறம் பார்த்தா அழகானாது. அந்த அன்பு பாருங்க, தேவனிடத்தில் இருந்த அன்பு அப்படியே மாறி மனுஷனிடத்திலே மாறி விடுகிறது. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. எப்பொழுதுமே தேவனுக்கு முதலிடம். எவ்வளவு நீர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும், என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும், என் முதல் பங்கு நீர்தான், நான் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு நீர்தான், நான் உண்மையே நேசிப்பேன். என் வாழ்க்கையில முதலிடம் இயேசுக்கு தான், எப்பொழுதும் இயேசுக்கு தான். அவரை தவிர என் வாழ்க்கையில ஒன்றுக்கும் இடம் இல்லை என்று உறுதியாக இருப்பதான் உண்மையாக நேசிப்பது. வேத வசனத்தின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்தான் உண்மையாக கர்த்தரை நேசிப்பது. நீங்கள் தேவனை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் இந்த தேவனை முழுமையாய் அன்பு கூறுவீர்கள் என்றால், அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுத்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும், நன்மைக்காகவே நடக்கும். கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே கடந்து வரும். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், வேதனை இனி வரப்போகிற நன்மைக்கு ஒப்பாக இருக்காது. அது மிக ஆசீர்வாதமானதாக, கனமானதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒருபோதும் தீமை வரவே வராது. இன்றைக்கு நீங்கள் எதை கெடுதலாக தீமையா பார்க்கிறீங்களோ அதுவே நன்மையாகவே மாறும், அதுவும் நன்மைக்காகவே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான விலையேற பெற்ற விசேஷித்த தருணத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இவங்க வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களை இதுவரைக்கும் ஒரு கெட்டதாக, கெடுதலாக, தீமையாக இதுவரை பார்த்திருந்தா கூட, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிற, இது உனக்கு தீமை அல்ல, இது உனக்கு நன்மை, இது உனக்கு நன்மையாகவே மாறப்போகிறது, இது வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரப்போகிறது, நான் உனக்கென்று வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மையுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது என்று தெளிவாக பேசினீர். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன் வாழ்க்கையிலே உண்மையை நேசித்து உமக்கு முதலிடம் கொடுத்த அநேக பிள்ளைகள் உம்மை 2வது இடத்துக்கோ அல்லது 3வது இடத்துக்கோ தள்ளி இருந்தால், இன்றைக்கு அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கி வாழ்க்கையின் முதலிடம் கத்தருக்கென்று அந்த அனுபவத்துக்கு திரும்பி வர பண்ணோம். ஆமென். உம்மை விசுவாசிக்காமல் அவிசுவாசத்தோடு இருப்பாங்கன்னா உம்மை விசுவாசிக்க பண்ணோம். எத்தனையோ பேர் சொல்லியும் இதுவரை உம்மை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருப்பாங்கன்னா, இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தோடும், வேதனையோடும், கண்ணீரோடும், பயத்தோடும், அழுகையோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நீர் நன்மையாகவே மாற்றும். இந்த தீமைகளை நன்மையாகவே மாற்றும். இன்றைக்கு இருக்கிற இந்த உபத்திரவம் நன்மையாகவே மாறட்டும்.
என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தீமையை நன்மையாகவே மாற்றுவார். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு சாட்சியை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் அற்புதங்களை செய்து வருகிறார் என்பதற்கு அடையாளமாக எங்கள் சபை ஆராதனையிலே விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் சாட்சியாக சொல்லுகிற காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். இன்றைக்கும் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை கேளுங்கள். நான் 1.5 வருஷமாட்டி எனக்கு நெஞ்சில் ஒரே சளி, ஆனால் மூச்சு விட முடியாது. கால் கையெல்லாம் ஒரே விரையிலாக இருக்கும், ஆனால் நடுக்கமாக இருக்கும். என்னால் எழுந்து நிற்க முடியாது. தலைப்பாரம், காது வழியே சளி யாரும். இதில் நான் பலவிதமான போராட்டத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு பேச முடியாது, ஒரு சாப்பிட முடியாது. பல முறையும் நான் ஆஸ்பத்திரி போய், லைப்ரரியில் ஆஸ்பத்திரியில் போய் பெட்டில் இருந்தேன். ஆனால் ஒரு வாரம் கழியா திருப்பி எனக்கு அது வந்துட்டே இருந்தது. ஆனால் எனக்கு இந்த சத்துருகள் போராட்டம் எப்போ பார்த்தாலும் எனக்கு தலையை அமுக்குனது போல இருக்கும், என்னை தலைக்கு மேலே யார் இருந்தது போல இருக்கும், காலை இழுத்தது போல இருக்கும். எனக்கு பலவிதமான போராட்டத்திலையும் ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். ஆனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் இதுவரையும் காணிக்கை போடலை, ஆனால் எனக்கு போட வேண்டிய நிலைமை இல்லை. என் சகோதரிய புள்ள தான் எனக்கு செலவு தருவ. என் கணவர் இறந்து 2.25 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு அந்த பைசா போடையிலேயே எனக்கு ஒரு மனப்பாரம். ஏசப்பா நான் என்ன செய்வேன்? நான் ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவர் எனக்கு பின்னி எந்த பலவீனம் வரக்கூடாது, இது கடைசியாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். அதில் நான் 10ல் 1 பங்கை நான் எடுத்து அந்த உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு முன்னால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு இப்போ அந்த சொல்லி எனக்கு அந்த மாதத்துல இருந்தே எனக்கு எந்த வியாதியும் இல்லை, ஒரு காய்ச்சலோ தலைவலியோ எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் நல்லா இருக்கேன். உடம்பு எனக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்காரு. அருமையான இந்த தாயார் தன்னுடைய வாழ்க்கையில பல வருடமாக கொடிய இழுப்பு ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலமுறை மூச்சு திணறலோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் அவங்கள வைத்திருப்பார்கள். ஆனால் என்றைக்கு அவர்கள் பொருத்தனை பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வேண்டான்ட்டு வரேன், நான் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு என்று கொடுக்கிறேன் என்று தீர்மானித்தார்களோ அன்று முதல் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களை, நீங்களும் கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தருக்கென்று கொடுப்பது வீண் செலவு அல்ல, அது உங்கள் வீண் செலவுகளை குறைக்கும். ஆஸ்பத்திரி என்று அலைவதை தடுக்கும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கென்று, உண்மையான ஊழியங்களுக்கென்று உதாரத்துவமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் கொடுப்பதில் நீங்கள் பெருக வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுடைய சபை இந்திய ஆராதனை கூடாரம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமலே கொட்டல்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. எல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரை உபவாச ஜபமும், ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30, காலை 10:30, இரவு 7 மணிக்கு என்று 3 ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு கூட கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும். தேவனுடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்